நம்முடைய திரு சாய் கிரண் பாதுகாப்புத்துறை வல்லுநரும் பத்திரிகையாளருமான திரு சாய் கிரண் மற்றும் திரு ரமேஷ் சேதுராமன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். கிரண், நீங்கள் இதை பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் நம்ம தொடர்ச்சியாக ரொம்ப மைன்யூட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. நாட்டு மக்களோ உலக மக்களோ எந்த மிஸ்இன்ஃபர்மேஷனுக்கும் பலியாகக்கூடாது அப்படின்னு. வெரி டீட்டெயில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். இன்னைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுடைய மையமான ஹைலைட்ஸாக என்ன பார்க்குறீங்க? உங்களுக்கு வியப்பை தருவது எது? ஸோ நேற்றும் இன்றைக்கும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப டீட்டெயில்டான ப்ரெஸ் கான்ஃபரன்ஸாக இருந்திருக்கு. அண்ட் தேவ் டேக்கன் அ லாட் ஆஃப் சென்சிட்டிவ் கொஸ்டின்ஸ் அஸ் வெல். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து நேற்றும் பார்த்தோம், இன்னைக்கும் பார்த்தோம். சில ஆப்ரேஷனல் டீட்டெயில்ஸ் வந்து இப்போதைக்கு வெளியிட முடியாது. அண்ட் ஐ திங்க் வெரி ஸ்பெசிஃபிக்லி சில சென்சிட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்பட்டது வந்து வி ஹவ் நாட் கமெண்டட். அதை தவிர பார்த்தீங்கன்னா இட்ஸ் பீன் நேற்றைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் நேச்சுரலா ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பர்ட்ஸ் சர்க்கிள்ஸ்ல அவர் ஈவன் பாகிஸ்தான் தரப்புல இருந்து கூட ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன இருந்ததுன்னா, நீங்க வீழ்த்திய ட்ரோன்ஸ் மற்றும் ப்ரொஜெக்டைல்ஸோட இமேஜஸ் வந்து நீங்க ஏன் வெளியிடல? நீங்க அவ்வளவு நல்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஸோ அதுக்கான ஆதாரங்கள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஐ திங்க் தட் இஸ் வாட் ஹஸ் பீன் ஆன்சர்ட். எக்ஸாக்ட்லி. ஸோ தட் இஸ் வாட் ஹஸ் பீன் ஆன்சர்ட் டுடே. நேற்று ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிளியரா வந்து நம்ம ஒரு ஏர் பேஸ்லயும் நம்ம வந்து எந்த மாதிரி தாக்கத்தை உருவாக்கி இருக்கோம், என்ன இம்பாக்ட் நடந்திருக்கு, அது வந்து சேட்டலைட் இமேஜரியோட ரொம்ப தெளிவாகவே நம்ம வந்து எவிடன்ஸ் வெளியிட்டோம். இன்றைக்கு வந்து இட்ஸ் அ செகண்ட் பார்ட் ஆஃப் த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். நான் கூட எதிர்பார்த்துட்டு இருந்தேன், லைக் இன்னைக்கு வந்து நேற்று சொல்லாதது இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்க, வாட் ஆர் த நியூ டீடைல்ஸ் தட் வி கேன் எக்ஸ்பெக்ட். ஐ திங்க் அது வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இன் டர்ம்ஸ் ஆஃப் what kind of ammunitions we used and அவங்களோட UAVs and projectiles நம்ம வந்து எப்படி கீழே கொண்டு வந்தோம் அண்ட் அதோட சான்றிதழ் போட்டோகிராஃபிக் எவிடன்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ திங்க் இட் இஸ் பிரிட்டி டீடைல். அண்ட் இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஒரு ஆஃப்டர் ஆப்ரேஷன் ப்ராசஸை வந்து இந்த மாதிரி தான் நம்ம அணுகணும். ஏன்னா இந்திய மக்களுக்கு எவ்வளோ டெக்னிக்கல் டீடைல்ஸ் வந்து அவங்களுக்கு புரிதல் இருக்கும்ன்றது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், இன்டர்நேஷ்னல் மீடியாவுக்கு வந்து நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எஸ்பெஷலி வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ற ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்லி அபவுட் வெப்பன்ரி, எந்த மாதிரி தாக்குதல் நடந்தது, எந்த மாதிரி வெப்பன்ஸ் ஆர் ப்ரொஜெக்டைல்ஸ் பாகிஸ்தான் தரப்புலேருந்து வந்தது, அதை நம்ம வந்து எப்படி வீழ்த்தினோம், இதெல்லாம் வந்து நம்ம போட்டோகிராஃபிக் எவிடன்ஸோட நம்ம ஷேர் பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா லெட் அஸ் டேக் எக்ஸாம்பிள் ஆஃப் பாலாகோட். நம்மளோட செகண்ட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு சொல்லப்பட்ட பாலாகோட் ஸ்ட்ரைக்ல வந்து இந்த மாதிரி சில கேள்விகள் இருந்தது. ஏன்னா அப்பொழுது வந்து நம்மளுக்கு வந்து ரஃபேல்ஸ் இல்ல, நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் were not this strong. அண்ட் நம்ம தரப்புல இருந்து நிறைய போட்டோகிராஃபிக் எவிடன்சஸ், வீடியோ எவிடன்சஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி வீடியோ எவிடன்ஸ் கொஞ்சம் ஆச்சரியத்தை கொடுக்குது. தி கான்ட்ராஸ்ட் இஸ் வெரி கிளியர். நம்முடைய எந்த ஏர் பேஸும் எந்த பாதிப்பையும் சந்திக்கல, அவர்களுடைய முயற்சி வந்து பலிக்கலை அப்படின்னு நம்ம நிறுவக்கூடிய அதே வேளையில் அவர்களுடைய 2 ஏர் பேஸஸில் ஒரு பேஸில் ஒரு பெரிய கிரேட்டரை பார்க்குறோம், இன்னொரு பேஸில் இந்த தாக்குதலை பார்க்கின்றோம். இது எப்படி அங்கேருந்து நம்ம இன்டெலிஜென்ஸில் வந்த காட்சிகளாக இருக்குமா? நீங்கள் பார்த்ததில் அதில் உங்களுக்கு ஹைலைட்டிங்காக பார்க்குறது என்ன? ஸோ இந்த காலத்துல ஃபார்ச்சுனேட்லி ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லார்ட்டையும் வந்து மொபைல் ஃபோன்ஸ் இருக்கு அண்ட் வித் வீடியோஸ் இருக்கு. ஸோ அவங்களோட அந்த எஸ்பெஷலி அந்த கிரேட்டர் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வரக்கூடிய இமேஜஸ் வந்து பாகிஸ்தான் மக்கள் அவங்கள்ட்ட இருந்து தான் வந்தது. ஆப்வியஸ்லி அவங்க டிக்டாக்லயோ இல்லை வேற ஏதாவது ஒரு சோசியல் மீடியாலயோ வந்து அப்லோட் பண்ணாங்க. அண்ட் இது கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இந்த கடந்த ஒரு 3-4 நாட்களில் ட்விட்டரும் எக்ஸ் தளமும் அங்க வந்து அன்பேன் செய்யப்பட்டது. இவ்வளோ எக்ஸாக்ட்லி. ஸோ அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர்ல வந்து நம்ம வந்து தோற்று விடக்கூடாது, எல்லாருக்குமே வந்து VPN ஆக்சஸ் இருக்காது. அண்ட் இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாட்டுல வந்து கோடிக்கணக்கான பேர் வந்து ட்விட்டர்ல இருப்பாங்க, எக்ஸ்ல இருப்பாங்க. ஸோ அவங்களோட சரிசமமா நம்ம வந்து போட்டியிட வந்து நம்ம சைட்லயும் வந்து அன்பிளாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. அண்ட் நேச்சுரலி அது மூலமாக நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் வந்து அது ஒரு இருமுனை கத்தி இல்லையா? இப்போ அவங்க பாதிப்பை சந்திக்கும் போது அந்த பாதிப்புகளும் இப்போ வெளிவரதை நம்ம பார்க்கின்றோம். அஃப்கோர்ஸ் நமக்கு சோர்ஸ் தெரியல, பட் த கான்ட்ராஸ்ட் இஸ் வெரி கிளியர். நம்முடைய எந்த பேஸும் பாதிக்கப்படாமல் இருக்கும்போது அவர்களுடைய முக்கியமான பேசஸ், அதுவும் ராவல்பிண்டி பக்கத்திலே இருக்கக்கூடிய, கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங்,
நூர்கான் பேஸ் வந்து தாக்கத்துக்குள்ளா இருக்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ராவல்பிண்டி இஸ் தி வர்ச்சுவல் ப்ராக்டிக்கல் சீட் ஆஃப் பவருங்க அப்படிங்கும்போது. கரெக்ட். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டெட்ரஸ்ஃபா நீங்க கேள்விப்பட்ட வாய்ப்புகள் இருக்கும். டெட்ரஸ்ஃபா இஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ். அவர் ஸ்பெசிஃபிக்கா வந்து சேட்டலைட் இமேஜரி தான் பண்ணுவார். அவரோட நான் வந்து 2019லேருந்து பயணம் பண்ணியிருக்கேன். நிறைய ஓஹோ! ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நேற்று வந்து நான் அவரோடைய வந்து நான் பேசினேன். அண்ட் அவர் வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்றாரு. அண்ட் இன்றைக்கு தான் அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு இந்த இன்ஃபர்மேஷன். இப்போ வெரி ஸ்பெசிஃபிக்லி நம்ம நேற்று பார்த்த சேட்டலைட் இமேஜரியும் சரி, அண்ட் பாகிஸ்தான் தரப்புல என்னென்ன இம்பாக்ட் நடந்திருக்கு, இந்தியா தரப்புல அவங்க அவங்க சொல்ற ஏர் பேசஸ்ல வந்து நம்ம சைட்ல வந்து பெரிய இழப்புகள் இல்லை, அதையும் வந்து அவர் வந்து சேட்டலைட் இமேஜரி மூலமா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னைக்கு வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் தட் வி சார். டிஸ்கஸ்ட் அபவுட் இஸ் தட் நம்ம வந்து கராச்சியை வந்து ஒரு நேவல் தரப்புல நம்மளோட ஐஎன்எஸ் விக்ராந்த் தரப்புல வந்து நம்ம அட்டாக் பண்ணுவோம், இல்ல நம்ம டார்கெட் பண்ணுவோன்றதே வந்து நிறைய பேச்சுகள் இருந்தது, if you remember. பட் நம்ம ஏரியல் ஸ்ட்ரைக்ஸ் மூலமா, நம்ம மிசைல் ஸ்ட்ரைக்ஸ் மூலமாவே கராச்சியில மாலிர் கண்டோன்மெண்ட் ஏரியாவை வந்து நம்ம ஆல்ரெடி, அது ஒரு ஏர் டிஃபென்ஸ் சைட் பாகிஸ்தான் தரப்புல கராச்சியில, அதை உட்பட நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம நேற்று கூட பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து கராச்சி நம்ம எப்படி டார்கெட் பண்றோம்ன்றது வந்து பெரிய ஃபோக்கஸ் இல்ல. வி ஸ்போக் அபவுட் நூர்கான், அவங்களோட எஸ். சுக்கூர் ஏர்பேஸ், ஜக்கோபாபாத், போலாரி எல்லாத்தையும் பேசணும். ஸோ போலாரி வந்து பாகிஸ்தான் ஹைதராபாத்ல இருக்கிற பிளேஸ். அதுலேருந்து கொஞ்சம் இன்னும் டீப்பர் நம்ம சவுத் போனோம்னா அங்கதான் வந்து இந்த கண்டோன்மெண்ட் ஏரியா ஆஃப் கராச்சி, அதையும் நம்ம தாக்குதல் நடத்தியிருக்கோம் வித்தவுட் ஈவன் யூசிங் அவர் இந்தியன் நேவி. ஓகே. த ஜூரி மே பி ஸ்டில் அவுட் இன் தி இன்டர்நேஷனல் ஃபோரா. பட் ஆனால் நம்மளால் உறுதியாக சொல்லிட முடியுமா ஒரு டிசைசிவ் விக்ட்ரியை இந்தியா பெற்றிருக்கு அப்படின்னு? இப்போ இந்தியா பாகிஸ்தான் நீங்க ரெண்டு கண்ட்ரிஸையும் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட டெஃபினேஷன் ஆஃப் விக்டரி வேற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் இந்த இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல நம்மளோட ஆப்ஜெக்டிவ் என்னவா இருந்தது இஸ் ப்ரிசைஸ்லி ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து அவங்களோட தீவிரவாதிகள் கேம்ப்ஸை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்ணோம், விச் இஸ் கைண்ட் ஆஃப் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். ரெண்டாவது, இவ்வளோ ஆண்டு சின்ஸ் 1971லேருந்து நம்ம இவ்வளோ வருஷமா நம்ம பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம வந்து இன்னைக்கு பண்ணிருக்கிறது என்னன்னா, சர்வசாதாரணமா அவங்களோட சிட்டிஸ்குள்ள, எஸ்பெஷலி பிளேசஸ் லைக் ராவல்பிண்டினா உங்களுக்கு தெரியும், அவங்களோட ஆர்மி என்டையர் ஹெட் குவார்டர்ஸ்னு சொல்லப்படுற ராவல்பிண்டி, அண்ட் நான் இப்ப சொல்ற மாதிரி கராச்சி அண்ட் மெனி அதர் பிளேசஸ், அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம வந்து முற்றிலும் நியூட்ரலைஸ் பண்ண இடம் வந்து லாகோர். இது வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை, இந்தியாவும் பண்ணதே கிடையாது. அண்ட் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ணது வேண்டியது என்னன்னா, 1971ல இட் வாஸ் அ ஃபுல் ப்ளோன் வார். கரெக்ட். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் பண்ணது வந்து நம்மளோட ஒரு 20% கூட இல்லை, ஒரு 15 to 20% மேக்ஸிமம் கேப்பபிலிட்டி தான் நம்ம காமிச்சிருக்கோம். நம்மளோட என்டையர் ஸ்குவாட்ரன் ஆஃப் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படலை, நம்மளோட இந்தியன் நேவி வந்து யூஸே பண்ணல நம்ம. அண்ட் எனக்கு சில தகவல்கள் கூட வந்துச்சு, இந்தியன் நேவி தேவர் பிரிட்டி டிசப்பாயிண்டட், நாங்க ஒரு மிசைல் கூட ஃபயர் பண்ணலையே அப்படின்னு. பட் we didn't even utilize them. and நம்ம தரப்புல வந்து டிஃபென்ஸும் வந்து நம்ம வந்து மிக சிறந்ததா நம்ம வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம லெவரேஜ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுல கூட பாத்தீங்கன்னா S-400 which is set to be நம்மளோட மோஸ்ட் பவர்ஃபுல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதை நம்ம வந்து மிக கடுமையா தான், நம்ம ரொம்ப கம்மியா தான் நம்ம பயன்படுத்தி. நம்ம ஆகாஷ் எப்படி நமக்கு துணையில் இருக்குங்கிறத பாக்குறோம். ஆமா, ஆகாஷ்லாம் பாத்தீங்கன்னா வந்து S-400 ஒரு பக்கம் இருக்கிறோம். அண்ட் S-400 கூட ஒரு ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா, ஆஸ் பார்ட் ஆஃப் மேக் இன் இந்தியா நம்ம S-400 தரத்திலேயே வந்து நம்ம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து R&D பண்ணிட்டு கூடிய சீக்கிரம் அதுவும் நம்ம வந்து மேக் இன் இந்தியாவா பண்ணிடுவோம். ஸோ வி நீட் நாட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ். பட் அதை தவிர பாத்தீங்கன்னா ஆகாஷ் மிசைல்லாம் நம்ம கம்ப்ளீட்டா வந்து இந்தியன் இன்ஜினியர்ட் சிஸ்டம்ஸ். அண்ட் நம்ம பழைய போஃபோர்ஸ் L-70s கூட நம்ம வந்து மிகச்சிறந்ததா நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நம்ம ஐ திங்க் நம்ம ரொம்ப வருஷம் ஆச்சு நம்ம வந்து ஒரு வார் சினாரியோ போய். நம்ம ரீசெண்டா பெரிய வார்னு பார்த்தது பாத்தீங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்டீன். அதுல வந்து நம்ம அயர்ன் டோமை பார்த்துட்டு எவ்வளவு வீடியோஸ்ல வந்து நம்ம வியந்து பார்த்தோம்.
சரி இந்த மாதிரி நம்மளுக்கு சிஸ்டம்ஸ் இருக்கா, நம்மளுக்கு டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம நிறைய தடவை நினைச்சிருக்கோம். அண்ட் ஐ திங்க் We saw it in வி action காட் தி this time. ஆன்சர். எக்ஸாக்ட்லி. ஒரு சிறிய இடைவெளிக்கு தருணம் இது. திரு ரமேஷ் சேதுராமன் அவர்களும் இணைகிறார். நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு. இன்று மதியம் நடக்கவிருந்த இந்திய பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை சொல்லப்படாத காரணங்களால் இன்னைக்கு மாலை நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் டிஜிஎம்ஓக்கள்லாம் கலந்துட்டுருக்கிறாங்க. அவர்களும் கூட இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் பங்களிக்க இருக்கிறாங்க. அதில் என்ன எதிர்பார்க்கலாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அரசியல் கோணங்கள்லேயும் விவாதங்கள் தொடங்கிட்டன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.